இது தக்காளி வச்சு இன்றைக்கி தோசை இட்லிக்கு ஈவன் சாத்து கூட பேசி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஏதாவது கொஜ்ஜு இல்லைன்னா அது என்ன தொக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அது பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண நல்லா தக்காளி அலமின்றது ஒரு 4 நறுக்கி இதில் வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த நறுக்கிக்கிறேன். எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டேன். இது 1 கிலோ தக்காளி. அது கொஞ்சம் பாருங்க, ஓரளவுக்கு நெல்லிக்காய் சைஸ் இந்த புளியும் போட்டுட்டு கொஞ்சம் வெல்லம், ஒரு கட்டி வெல்லம் அதையும் போட்டு இது எல்லாம் போட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் அதை உப்பும் போட்டுறேன். இப்போ உப்பு போட்டு வேகட்டும். ஆஃப் பண்ணிடுறேன். வெந்துட்டு இல்லை கருப்பு புளி போட்டனால கொஞ்சம் கருப்பாக இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இல்லை கடுகு போட்டுடுறேன். அந்த எவ்வளோ தக்காளி அதுக்கு ஏற்ற காரத்துக்கு நான் நல்லா பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் வந்து காரப்பொடி வச்சு வெறும் மிளகாப்பொடிங்க. அது அந்த எண்ணெயிலே போட்டுருந்தோம் மிளகாப்பொடியை. அது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன். பெருங்காயம் கட்டி அதையும் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது அதில் போட்டுருக்காங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். வெந்தயப்பொடி, வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அந்த பொடி இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அது அப்படியே அந்த எண்ணெயில் வெந்து கொஞ்சம் கெட்டியாகிடும். நம்ம மூடி வைக்காமல் இருந்தால் அப்படியே தெளித்து ஃபுல்லாக இந்த 2 மணி துடைக்கிற வேலையாகிடும். அதுக்காக அப்படி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடறேன். இப்போ நல்லா கெட்டியாக அது மாதிரி வருது. போகிறோம். இந்த டைத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதாகும். இது ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டேன் தக்காளி. இதை கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுது. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டால் என்னென்னா ஒரு 10-15 நாள் இருக்கும். ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வெளியில் வச்சு ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்லாம். இது வந்து தோசை இட்லி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி வெறும் சாதம் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட்லாம். அதில் ரொம்ப அர்ஜென்ட்டு எங்கேயாவது ரொம்ப சீக்கிரமாக போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது காற்றுல டிஃபனுக்கு இதை வச்சுட்டு என்ன மத்தியானம் லஞ்சுக்கு இதே பிசைஞ்சிட்டு கொஞ்சம் இந்த மணத்தக்காளி இலை வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப இப்போ இந்த சம்மருக்கு வந்து இந்த இலை வந்து மணத்தக்காளி வந்து நல்லா பாடி நல்லா கூல் பண்ணும். வயிற்றில் வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் கூட நல்லா போகும். ஸோ இந்த இதில் சரி சேர்த்துக்கலாம். இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அந்த தக்காளி தொகை போட்டு பிசைஞ்சுட்டு இதை வந்து தயிர் பச்சடி பண்ணலாம். பச்சை அரைக்காமல் நிலையை நல்லா அலமின்ட்டு லேசாக ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு அப்படியே லேசாக அடுப்பில் போட்டு வதக்கிட்டு அந்த பச்சை மிளகா இந்த தேங்காய் உப்பு போட்டு அரைச்சிட்டு தயிரில் கலக்கணும். தயிர் பச்சடி இது 2 காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வதக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ போட்ட உடனே எப்படி வதங்கி ரொம்ப வருதுன்னு இல்லை, இப்படி குட்டியை கொஞ்சம் கம்மியாக எடுத்து பாருங்கள். அதை இந்த பொரி இந்த டயத்தில் அது கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக லேசாக இது பண்ணிட்டேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுடுறேன். தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுறேன். தயிரை லேசாக சிலிப்பின்னு இருக்கேன். இப்போ இந்த அரைச்ச விழுது அதில் போட்டுறேன். இந்த கடுகும் 2 கருவேப்பிலை தாளிச்சு போட்டுருக்கேன். இப்போ அவ்வளோதான். தக்காளி தொக்கும் மணத்தக்காளி தயிர் பச்சடி. இந்த மணத்தக்காளி கீரையில் இன்னொன்று பண்ணலாம். அதாவது எப்படின்னா வெறும் பச்சை மணத்தக்காளி நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சின்ட்டு மோர் நல்லா நீர் காத்தின்னு அந்த அரைச்ச வீதியும் போட்டு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் போட்டு குடித்தா இந்த வெயிலுக்கு வந்து நல்லா இதமாக நல்லாயிருக்கும். வந்து வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு அதெல்லாம் ஒன்றும் வராது, நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தூக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு மேலே கூட வச்சுக்கலாம். இங்கே ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம அழகாக வந்து எடுத்துன்னு போகலாம். நல்லாயிருக்கும். இங்கே ராதா ஸ்ரீனிவாசன் அவங்க கேட்டிருந்தாங்க எப்படி இருக்குது காமி அப்படின்றதுக்காக, அதுக்காக காமிக்கிறேன். 2 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் ஃபுல்லாக உப்பு கரையில் இப்போ அடியில் பாருங்கள். இந்த சத்தம் கேட்குறது பாருங்கள். அடியில் இன்னும் கல் உப்பு ஃபுல்லாக கரையில் நல்லா கரைஞ்சி இந்த ஜலம்லாம் நம்ம மேலே வந்துடும். மேலே வர டயத்தில் அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடுகு பொடியும் மிளகா பொடியும் போடணும். இப்போ இது எண்ணெய் தடவாதனால இப்போ நல்லா சுருங்கியிருக்கு பாருங்கள். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்தளவுக்கு சுருங்காது. இன்னும் கரையணும். இப்படி இருக்கு சத்தம் கேட்குறது தெரியுது பார்த்தீங்களா? இன்னும் கரையாமல் இருக்குது. இன்னொரு 3 நாள் ஆகும் கரையிறது. இந்த கல் ஃபுல்லாக கரையிறது, ஜலம் ஃபுல்லாக மேலே வரும்.